வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மீனராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 கிரகங்கள் உங்க ராசி லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கு. அப்போ உங்க ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ராசியில சனி பகவானும் ராகும் உட்கார்ந்துருக்கார். அப்போ ஜென்ம சனியாகவும் ஜென்ம ராகுவாகவும் இருக்கு. 6, 8, 12ஆம் அதிபதிகள் உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு. அப்ப என்ன நடக்க போகுது? ஒரு குழப்பமான ஒரு தன்மை இருக்கும். ஒரு டிசிஷன் மேக்கில் ஒரு குழப்பங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 6, 8, 12 அதிபதியில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது நினைக்காத சில விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் கிடைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு திடீர் வீடு வாங்கக்கூடிய யோகம், ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை, இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆனால் என்ன, உங்கள் ராசியிலேயே அதாவது 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கும் பொழுதும் ஜென்ம ராகுவாக இருக்கும் பொழுது என்ன, மனதை சில சமயங்களில் மறைத்து விடும். பிரம்மாண்டமான ஒரு திங்கிங்கை கொடுத்து அதை செய்யலை இதை செய்யலைன்னு இறக்கி விட்டு அதில் ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதம் 6, 8, 12 அதிபதிகள், அதாவது 6ங்கிறது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். 8ங்கிறது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் சொல்லுவோம். 12 விரயம்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் உங்கள் ராசியில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன, ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுக்கும்லவா? அப்போ என்ன, பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த மீனராசி என்பர்கள். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் நெகட்டிவ் உணர்வுகளை தவிர்த்து விட்டு பாசிட்டிவ் உணர்வுகள், அதாவது நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற தன்மை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதே சமயத்தில் இதுவரைக்கும் 2ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டு குடும்பத்தை கெடுத்து கொண்டிருந்துன்னு சொல்லுவேன். இப்போ தனம் நன்றாக இருக்கு, தனம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கு. அப்போ என்ன நடக்க போகுது? பணம் உண்டு, பணத்தில் எந்த பிரச்சனை ஏற்படுத்த போவதில்லை. உங்கள் மாசத்துக்கு வர வேண்டிய பணம் உண்டு. ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் மனதை மறைத்து எதையாவது ஒன்று பண்ணி முன்பின் தெரியாத கொடுத்துட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற, யாரோ கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு தொழிலை செய்கிற, அதை செய்கிற, இதை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள். ராகம்னா யாரு? பிரம்மாண்டம், பிரம்மாண்டமான ஒரு திங்கிங்கை கொடுப்பார், பிரம்மாண்டமான ஒரு தன்மையை கொடுத்து அப்புறம் கொண்டு போய் சிக்கிட்டு ஏமாறக்கூடிய தன்மையை கொடுத்துரும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே ஜென்ம சனி நடக்குகின்ற காலத்தில் ஜென்ம சனி என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அதாவது உங்கள் ராசி மீனம், உங்கள் ராசியின் மேலே சனி பகவான் அமரப்போகிறார். சனிங்கிறது யாரு? ஒரு இருட்டு கிரகம். அப்போது சந்திரன் என்கின்ற ஒளி பொருந்திய அந்த சந்திரன் மேலே இருட்டு கிரகம் உட்காரும் போது என்ன ஆகும்னா, உங்கள் ஒளியை, அந்த சந்திரனுடைய ஒளியை மறைக்கிறது. அப்போ சந்திரன் மனதை மறைக்கிறது, மனதை தடுமாற்ற செய்யும், மனதை எடுக்கக்கூடிய டிசிஷன் தப்பாகும், மனம் நல்லா இருக்காது, மனதில் சில குளறுபடிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிக்கணும். யாரையும் நம்பக்கூடாது இந்த காலகட்டத்தில். ஏன்னா மனசு நல்லா இருக்காது, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய தன்மையை உருவாக்கி கொண்டிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, 3ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். குரு நல்லது பண்ணுவார். உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. குரு பார்த்தால் கோடி நன்மை. இப்போ பாக்கியத்தை பார்க்குது. இதுவரைக்கும் பாக்கியஸ்தானத்தை பார்த்து சனி கெடுத்துட்டு இருந்த விஷயங்கள் இப்போ நல்லா இருக்குது, நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது. தகப்பனால சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இந்த மாதம். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஏப்ரல் மாதம் 14க்கு அப்புறம் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ சூரியன் வலுப்பெற்றால் என்ன நடக்கும்? அரசு காரியங்களில் வெற்றி உண்டாகும். சூரியனுங்கிறது தகப்பன் மூலமாக நன்மை நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு திடீர் அதிகார பதவிகள் கிடைக்கும். அதாவது
ஒரு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்போ அந்த இடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, அப்போ அங்கே கையாளக்குன்ற விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுத்தாலும் ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாம் உண்டு. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா சூரியனுங்கிறது ஆளுமை தன்மை அல்லவா, ஆளுமை தன்மைங்கிறது பிரகாசிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்து நீச்சமாகி, அது நீச்ச பங்கமாகி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால, புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தாய் சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். புதனுங்கிறது டாக்குமெண்ட்டுக்கு காரகன். அந்த டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமான புதன் பகவான் ராகுவோடு இணைகிறதுனால டாக்குமெண்ட் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமையே போயிடும். அப்போ நல்லா படித்து பார்க்கணும். எங்கே கையெழுத்து போட்டாலும் யாருக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடக்கூடாது. டாக்குமெண்ட், ஒரு வீடு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது 100% செக் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த மீனராசி அன்பர்கள், குழந்தைகள் நலன் நன்றாக இருக்குமா? நல்லா இருக்க போகுது. குழந்தைகள் நலன் நன்றாக இருக்க போகிறது. நல்லா படிக்க போகிறாங்க. என்ன இந்த ஜென்மசனியாக இருக்கிறதுனால அதை படிக்கலாமா இது படிக்கலாமா, இந்த ஒரு குழப்பம் என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ நல்ல குருமார்கள், நல்ல ஆலோசகர்களை ஆலோசனை செய்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மீனராசி என்பவர்கள் எந்த கோர்ஸ் எடுக்கலாங்கிறது குழப்பம் வந்துடும். கண்டிப்பாக குழப்பம் வரும். இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா இல்லை, அப்போது உங்களுக்கு எது படிக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கிறதுங்கிறது தீர்மானம் செய்து கொண்டு ஒரு நல்ல குருமார்களுடைய ஆலோசனை பெற்று ஒரு கோர்ஸ் எடுக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? ஏதாவது தொந்தரவு பண்ணிருமா? இந்த ஜென்ம சனி நடக்கும்போது திருமணத்துக்குள்ள தடை இல்லை. ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது திருமணம் நடந்தேறும். திருமணத்துக்கு தடை இல்லை. ஆனால் என்ன, மனதை மயக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துடும். அப்போது எல்லா விஷயத்திலும் சரியாக இருக்காங்கிறது செக் பண்ணணும். செக்கிங் என்பது அவசியம். சரி, இந்த மாதம் பாருங்க, சுக்கிரன் உச்ச பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ என்ன, 8க்குரியவன் வலுப்பெறுகிறது. அப்போ 8க்குரியவன் வலுப்பெறும்போது என்ன, தூர தேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். உங்கள் ஊரை விட்டு, உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் மாநிலத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பு, வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு 8க்குரியவன் வலுப்பெறும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். 8ங்கிறது ஒரு வலி, ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷன், ஒரு வலி துன்பம் துயரம் அப்படின்னு சொன்னால் கூட அதில் பணமும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ அந்த என்ன, தூர தேசத்தில் போய் பிழைக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு, நல்ல பாக்கியம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் இந்த மாதம். அதனால் மனதில் நல்லது விஷயங்கள், சந்தோஷங்கள், குடும்பத்தில் ஒரு நல்ல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இதனால் குருவினுடைய பார்வையால், குரு பாக்கியம், குருங்கிறது நீங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய அம்சங்களும் உண்டு அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்து செயல்படுத்தலாம். இதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் என்ன, இந்த மீனராசி என்பவர்கள் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. வேலை மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும். எங்கே வேலைக்கு போனாலும் வேலையில் ஏதாவது ஒரு இக்கணம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த மீனராசி என்பவர்கள் வருகின்ற ஒரு 2 வருஷத்துக்கு இந்த ஜென்ம சனி இருக்கிற வரைக்கும் வேலையில் திருப்தி இருக்காது. ஒரே பாயிண்ட், வேலையில் திருப்தி இருக்காது. வேலை மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு மாறுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். கோபம், டென்ஷன், ஆக்ரோஷப்பட்டு திடீர்னு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுதுங்கிறது அறவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மீனராசி என்பர்கள் உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனை சிறப்பு பெறணும் அப்படின்னா வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை பார்த்துருங்க. அவரை பார்த்துட்டாலே நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை ஆக்டிவேட் பண்ணுறது உங்கள் ராசிநாதன், லக்னநாதன் குரு பகவான்.
அந்த குரு பகவானை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை சென்று வழிபடும் போது உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.